அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேம் ஷோல 2 பேர் கலந்துக்க போறாங்க. இந்த கேம் ஷோல என்ன யூஸ்னா வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்படியாப்பட்ட ஜாம்பவான் 2 பேர் வந்திருக்காங்க. இந்த கேம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஃபுட்டு செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டே வரணும். யார் சொல்லாமல் நிறுத்துறாங்களோ அவங்க அவுட்டு. இல்லப்பா அவ்வளோதான் ஐட்டம், இப்போ சொன்னதே 20 ஐட்டம், 20க்கு மேலே எதுவும் கிடையாதுன்னா அடுத்த சமையல் பொருள் சொல்லுவேன், அதில் சொல்லணும். அதில் யார் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்களோ சொல்ல முடியல அவங்க தான் தோத்துடுறாங்க. ஓகேங்களா? இப்போ முதலாவதா நம்ம இப்போ கேட்போம். 2 பேருக்குமே மீண்டும் ஒரு முறை வணக்கம். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சொல்லுங்க, யாருக்கிட்ட இருந்து போட்டோம்? நீங்க. ஓகே, ரைட். சாம்பார் வைக்க என்னென்ன தேவை சொல்லுங்க. ஒண்ணுதான் சொல்லணும். பருப்பு. என்ன பருப்பு? துவரம் பருப்பு. அதை சொல்லணும். வெறும் பருப்புனா கடலை பருப்பு போட்டா வருமா? தோரம் பருப்பு. ரைட், நீங்க சொல்லுங்க. அடுத்தது அதுல ஒரு பொருள் சொல்லுங்க. வெங்காயம். வெங்காயம் வேற. தக்காளி. என்ன பார்க்காத அங்க பார்த்து சொல்லு. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம். அடுப்பு பத்த வச்சு பொருள் மட்டும் சொல்லு. பொருள் மட்டும். ஓகே. அவங்க சொன்ன சீரகம் கரெக்டா? சீரகம் தாளிக்கும் போது தான் போடணும், பருப்பு வேக வைக்கும் போது போடுறது. எதுலயோ சாம்பார்ல போடுவாங்களா சீரகம்? அவ்வளவுதான். அப்ப அடுத்தது போங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் சாம்பார். மிளகாய் தூள், எண்ணெய், மஞ்சத்தூள். சாம்பார்ல அவ்வளவுதான் சார். பெருங்காயம் போடுவாங்க சார். இதோ இவங்க அடுத்து சொல்றாங்க அவுட். அப்ப இவங்க சொல்ல முடியாத ஒரு பொருள் சொல்லிட்டாங்கன்னா அவுட். ஓகே, இனியா ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க. இவங்க சொல்ல முடியாத ஒரு பொருள் சொல்றதா இவங்க தான் வின்னு. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வாயத்தோடிங்க. அதாவது ரைட், சும்மா சொன்னமா அவங்க உண்மையிலே வாய தொடக்கிறாங்க. ஓகே, தொடச்சிட்டீங்களா? ஓகே, ரைட். இது போன கேம் உடைய கண்டினியூட்டி தான். ஆனா இது அடுத்த எபிசோட். ஸோ போன எபிசோட் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியாது. சமையலை பத்தி கேட்க போறோம். 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃபா வேலை செஞ்சவங்க 2 பேரும். அந்த அளவுக்கு ஃபுட்டுல கரைச்சி குடிச்சவங்க, குளிச்சவங்க. அவங்க கிட்ட தான் கேட்க போறோம். ஒரு ஃபுட்டுக்கு என்னெல்லாம் செய்ய தேவைன்னு ஆளுக்கு ஒரு பொருள் சொல்லிட்டே வருவாங்க. யார் சொல்ல முடியாம நின்று போறாங்களோ அவங்க அவுட்டு. இல்லைங்க மொத்தமே அவ்வளவுதாங்க போடும், இதுக்கு மேல எந்த பொருளும் கிடையாதுங்கன்னா ஓகே, அதுக்கு அடுத்த டீச்சர் சொல்லுவோம், அதுக்கான ஐட்டம் சொல்லலாம். இப்படி அவுட் ஆகிற வரைக்கும் கேட்போம். யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுல 2 பேர்ல யார் முதல்ல சொல்றீங்க? நீ. இல்லக்கா நீதான். நீதான். இல்லக்கா. இல்ல நீதான். இல்லக்கா நீதான். ஐயோ தெரியாம நானே சொல்றேம்மா, இருமா. நீதான் சொல்லு முதல்ல இருந்து. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். என் வீட்டுக்காரதான் கேட்கணும். என்ன சமையல் செய்ய தெரியாது. முதல்ல அவுட் ஆயிடுறாங்களே. பிரியாணி துன்றியமா கொட்டிக்கிறியா? அப்ப கூட தெரியாதா? சிக்கன் பிரியாணி. சிக்கன். அப்ப மட்டன் பிரியாணி. மட்டன் வேற. என்ன என்ன? வெங்காயம், தக்காளி, நெய், பச்சை மிளகாய். அடராமா, பச்சை மிளகாவா? சொல்லுமா. ஆமா, பச்சை மிளகாய் போடுவாங்களே. பிரியாணி அரிசி போடுவாங்க தெரியும்ல. பாஸ்மதி ரைஸ். வேற. பட்டை லவங்கம். பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் யார் போடுவாங்க? கொத்தமல்லி யார் போடுவாங்க? புதினா யார் போடுவாங்க? ஒண்ணு சொல்லிக்கலாம்ல. இப்ப அவங்க எடுத்துருவாங்க இன்னொன்னு. மிளகாத்தூள் யார் போடுவாங்க? வெறுமனே சும்மா இருக்குதா? வெறும் மிளகாத்தூள் கேக்குறது சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மிளகாத்தூள் சொல்லிட்டாங்க. வேற தனியா தூள். தனியா தூள் போட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எல்லாம் கலந்து எல்லாம் வந்துரும். இல்லையே, இல்ல மிளகாத்தூளே கலந்து வந்துரும். நீ தப்பு சொல்றாங்க சார். அவுட் சார். அவங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சிரும். ரைட். அப்புறம் வேற ஐட்டம் தான் சொல்லுங்க. அப்புறம் இருக்கு சார், நிறைய இருக்கு சார். தலை சொல்லணுமோ? சிக்கன் மசாலா அவங்க சொல்லிட்டாங்களே. இவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாலும் நீங்க தான் வின் பண்றீங்க. பிரியாணி அவங்க தான் சூப்பரா செய்வாங்க. யார் செய்வாங்கன்றது இல்லம்மா, பிரியாணிக்கு என்ன போடணும்னு கேட்டேன். அவங்க வந்து தனியா தூள் தப்பு நீங்க. ஆனா அதுக்குள்ள வேற என்னதான் செஞ்சாலும் சார் உப்பு போட்டாதான் சார் நம்ம வாய்க்குள்ள வைக்க முடியும். இந்த விஷயத்தை அப்பவே சொல்லிருக்க வேண்டியது. உப்புன்னு ஒரு ஐட்டம் உப்பு தான் இல்ல. ரைட். இது வந்து 2 பேருமே மாத்தி மாத்தி தப்பு பண்ணதுனால மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்றோம். அடுத்த பொருள் வைக்கிறத பத்தி கேட்போம். இப்போ தக்காளி சாதம் செய்ய என்ன பண்ணணும்? தக்காளி. வெரி குட். என்ன? ஓகே. அரிசி, கடுகு, தண்ணி, வெங்காயம், தக்காளி சொல்லிட்டேன்ல. ஆமா. மிளகாத்தூள், உப்பு, காய்கறிகளை போடுவேன். தக்காளி காய்கறிகளை போடுவாங்க. போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. தக்காளி சாதத்துல ஏன் காய்கறி போட மாட்டாங்க? பிரிஞ்சி சாதத்துல காய்கறிகளை போடுவாங்க. ரைட்டுமா, அவங்க சொன்ன தப்பு. நான் தான் இங்க வேலைக்குன்னு தொலைக்கின்னு இருக்கேன். நீ அடுத்த ஐட்டம் சொல்லாதுல. அவ்வளவுதானா? தக்காளி சாதம் அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா? தண்ணி ஊத்த மாட்டீங்களா? நான் தண்ணி சொல்லிட்டேன் சார். தண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல தண்ணி நான் சொல்லிட்டேன் சார். பாருங்க சார், தண்ணி சொல்லிட்டேன் சார். இல்ல சார், நீங்க மறுபடியும் பண்றீங்க. நான் தண்ணி சொல்லிட்டேன் சார். சரி, வேற ஏதாச்சும்? அந்த தக்காளி சாதம் போட்டாங்க. கடுகு போடுவீங்களா? உப்பு சார். உப்பு கடுகு போடுவீங்களா? உப்பு சொல்லிட்டாங்க. உப்பு இவங்க சொன்னாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுவோம் சார். எது? எங்க வீட்ல தக்காளி சாதம் வேற மாதிரி செய்வாங்க சார். ஊர் தக்காளி சாதம் நான் கேக்கல. சார் ஊரு தெருக்கு தெரு சமையல் டிஃபரண்ட் ஆகும் சார். தெருவா செய்யற சமையல் இல்ல, நம்ம வீட்ல செய்யற சமையல். இப்போ வந்து அவ்வளவுதானா? அதுக்கு மேல எதுவும் இல்லையா? பட்டலவங்கலாம் போடுவோம் சார் நாங்க தக்காளி சாதம். எப்போ? நான் கேட்டு 6 மணி நேரம் சமைச்சு முடிச்சு துண்ணு முடிச்ச அப்புறம் வாயில வந்துவியா? கலரா வேணும்னா
கலர் பவுடர் அதுதான் என்ன பவுடர்? கேசரி பவுடர். ஐயோ ஐயோ ஐயோ, இங்க கேட்டா இங்க பதில் வரணும், இல்ல இங்க பதில் வரணும், இங்க கேட்டதுக்கு அங்க பதில் வருது. அங்க வாசனையா கம்ம இருக்கணும். நெய் ஊத்துவோம் சார். வேற இது தக்காளி சோறுலையா? நெய் நல்லா ஊத்தலாம்ப்பா, ஊத்தலாம். ஊத்துவாங்க, கொத்தமல்லி போடுவாங்க சார் வாசனையா இருக்கு. கொத்தமல்லி முதல்ல இதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க தான். அதுக்கப்புறம் 4 ஐட்டம் சொல்லியிருக்காங்க. ஆமா 4 ஐட்டம் நீங்க தான் சொன்னீங்க தக்காளி சோறுக்கு. இப்போ தக்காளி சாதத்துக்கு இவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தப்பா எதை விட்டு போச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இவங்களை நான் பார்த்து துரத்தி அடிப்பேன். நீங்க சொன்னது ஏதாச்சும் இவங்க தப்பா சொல்லினாலும் அடிப்பேன், இவங்க எதாவது விட்டு போயிருந்தாலும் அடிப்பேன். அடுத்த கேம் கண்டிப்பா தருவோங்க. ஹாட் பேக் யார் வீட்டுல பழசு இருந்தா யூஸ் ஆகும் வந்தா அனுப்பிச்சு வைங்க, நான் இவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, இன்னைக்கு வந்து பர்த்டே பேபிக்கும் ஒரு பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். வாழ்த்துக்கள்மா. ஓகே, அடுத்த போட்டியாளரை சந்திக்கும் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வருவோம். ரைட், வாங்க. இப்போ 2 மிகப்பெரிய சமையல் அரக்கிகள் 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டோம்னா தின்னுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. மூச்சுன்னு போதே கேட்டோம் சினிமா ஒரு தடவை. ஐயோ ஐயோ, நீங்க சித்த எப்படி இருக்கு பாரு, பைத்தியம் மாதிரி இருக்கு. என்ன சொல்றியா உன்ன நீ சொல்றியா? சிறுற கொட்டினா மாதிரி இருக்கு. ஒரு தடவை சிரியா சவுண்டா ரிங்டோனே வைக்கலாம் பாருங்களேன். இவங்க சிரிச்சா வச்சா அப்படியே பீரிட்டுக்காம நீ சவுண்டா தெரியுமா? சைக்கிள் எதனா மாட்டிச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ள போவோம். ரொம்ப ஈஸியான விஷயம் முதல்ல கேட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல போவோம். தயிர் சாதம் செய்ய என்ன தேவை? தயிர் சாதம். வேற மிளகு. தயிர் சாதத்துல மிளகா போடுவாங்கண்ணே. சரி இருக்கட்டும், கமெண்ட்ல தெரிஞ்சிடும். உப்பு. உப்பு. வேற சீரகம். மாதுளம். சீரகம் போடுவாங்க. ஆமா, மாதுளம். வேற கருவேப்பிலை. பச்சை மிளகா. வேற இதுக்கெல்லாம் தேவை எண்ணெய். தயிர் சாதத்துக்கு எண்ணெயா? ஆமா, தாளிப்பு ஒரு சில தாளிப்பு போட்டு செய்வாங்க, ஒரு சில கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்மளுக்கு வேணா போட்டுக்கலாம் சார், அதுவும் நல்லா இருக்கும். வாந்தி எடுக்காம இருந்தா ஓகே. அடுத்தது சாப்பாடு. இஞ்சி. அது முதல்ல சொல்லிட்டாங்க, இருங்க அவுட். சொல்லிட்டீங்களா? சாப்பாடு சொல்லியாச்சு. வேற அப்புறம் நீங்க சொன்ன இஞ்சி நீங்க சொல்றீங்க. கடுகு ஏன் சொன்னீங்க? சரி, இஞ்சி. இஞ்சி. வேற அவ்வளவுதான். தயிர் சாதத்துக்கு அவ்வளவுதான் தேவையா? ஆமாங்க சார். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க மாட்டீங்களா? தண்ணி முதல்ல சொல்லிட்டுமே. யாரும் சொல்லலையே. சொல்லல. தயிர் சொன்னீங்க, சாதம் சொன்னீங்க, இஞ்சி சொன்னீங்க, மிளகு சொன்னீங்க, சீரகம் சொன்னீங்க, கடுகு சொன்னீங்க, இதுல பேஸ்ட் தள்ள கொட்டு வேணீங்க, கடலைப்பருப்பு தூக்கி போடு வேணீங்க. மிளகு நான் போட மாட்டாங்க. மிளகெல்லாம் அது பொங்கல்ல தான் மிளகு போடுவாங்க. இதுலயும் ஏதாவது தவறா சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது விட்டு போயிருந்தாலும் அதை சொல்லுங்க. அடுத்த போட்டியாளர் 2 ஆண்கள் வராங்க. அவங்க கிட்ட என்ன கேட்போம்னு டிசைட் பண்ணி கேட்போம். ஓகேங்களா? நன்றி. இப்ப பார்த்துருக்கிற 2 பேரும் யார் அப்படின்னா மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தோதா இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டா ரொம்ப பதில் சொல்லுவாங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் இவர் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். அது இல்லாத பதில் இவர் சொல்லணும். அதே மாதிரி மாறி மாறி சொல்லணும். கடைசியில யாரும் சொல்லாம நிறுத்துனாங்களோ அவங்க தான் அவுட்டு. ஒருவேளை எல்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல அதுல எதுவுமே இல்லைன்னா அடுத்த பொருளை கேட்டுருவேன். அதையும் அதே மாதிரி கண்டினியூஸா சொல்லணும். இதுதான் கேம். ஓகே, போலாமா? உங்க பேரு? ராஜ்குமார். ஏன் வச்சாங்க? எவ்வளவு நாளா வச்சாங்க? ரொம்ப நாளா. இது கேம் கிடையாது. உங்க பேரு? முருகன். ஏன் சொன்னேன்? திருத்தணி கேட்டதுக்காக சொன்னீங்களா? விடுங்க, பரவாயில்ல. நான் இது மாதிரி தான் வளருவேன். கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்னா லூஸ் மாதிரி எதனா பேச சொன்னாங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, பேங்க்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சொல்லுங்க. பேனா. ரிசிப்ட். ரிசிப்ட் எழுதுறோடி ரிசிப்ட். ரிசிப்டா? ஒன்னு தான் சொல்லணும். ரிசிப்டா? சலான். வேற முத்திரை. ஸ்டாம்பா? ஸ்டாம்ப். காசு. காசோலை. ஒண்ணு சொல்லுங்க. நீங்க அடிக்கடி உங்களை நீங்க வேற மாதிரி ப்ரூவ் பண்றீங்க. அப்படி இல்ல ஒண்ணுன்னா சரி, ஒண்ணுதான். ஒண்ணுதான். எது? காசோலை. ஓகே. நோட்டு. கரன்சி நோட். வேற சில்லறை. தெரியலையாமே, அவுட் ஆயிட்ட. வேற எதுனா உங்களுக்கு தெரியுமா? அந்த புக்கு, பேங்க் பாஸ்புக். ரைட், இவர் அவுட்டுங்க. இவர் சொல்ல முடியாத ஒன்று இவர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த கேமில் இவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு எந்த பேங்க்ல போய் வேணாலும் நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரைஸு. ஆனால் அதுக்கு முக்கியமாக உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போங்க. சரிங்களா? நன்றி.